ஆலியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஆனா நான் ஏதோ ஒரு சத்தம் கேட்டனே, அது என்ன சத்தமா இருக்கும்? அப்படியா கதை? கட்டிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? நான் நினைச்சது சரியா போச்சு. இந்த ரூம்ல வேற யாரோ இருக்காங்க. அட, இங்க என்ன நடக்குது? இந்த ரூம்ல யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா இப்ப யாருமே இல்லையே. ஒருவேளை பேயா இருக்குமா? பிரக்யாவோட பேயா? இல்ல, இந்த பேய் பிசாசு எல்லாம் நான் நம்ப மாட்டேன். சரியான தூக்கம் இல்லாம டயர்டா சுத்திட்டு இருக்கேன்ல, அதான் இப்படி எல்லாம் தோணுது. பேய் பிசாசு அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. இவள பாரு, பெரிய மகாராணி. எப்படிதான் தூக்கம் வருதோ தெரியல, எனக்கு தான் தூக்கம் வரல. ஆலியா, ஆலியா, ஆலியா எந்திரிச்சு என் கூட பேசிட்டு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஆலியா, என்ன இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா? ஆலியா எந்திரி, ஆலியா, ஆலியா எந்திரி, ஆலியா எந்திரிச்சு என் கூட பேசு. ஆலியா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இவ கண்ணையே திறக்க மாட்டேங்கிறாளே, எனக்கு வேற பயமா இருக்கு. ஹே ஆலியா எந்திரி. ஆலியா, ஒண்ணு என் கூட வந்து தூங்கு, இல்லனா என் கூட பேசு, இல்லனா நான் கத்திக்கிட்டே இருப்பேன். ஆலியா! இந்த தனு எவ்வளவு சத்தம் போட்டு ஆலியாவை எழுப்புறா. ஆலியா எந்திரிக்கிறாளோ இல்லையோ, இந்த வீட்ல உள்ளவங்களும் எந்திரிச்சிருவாங்க போல இருக்கே. ஆலியா! ஐயோ, இப்படி நடக்க கூடாது. ஒருவேளை ஆலியாக்கு முழிப்பு வந்துட்டா, இல்ல வேற யாராவது உள்ள வந்தா, நானும் த்ரிஷாவும் நல்லா மாட்டிக்குவோம். கடவுளே ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. ஆலியா! ஆலியா ப்ளீஸ் எழுந்துக்காத. இந்த தனுக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? எங்க பிளானையே கெடுத்துருவா போல இருக்கே. ஆலியா! எழுந்திரு! ஏய், நடு ராத்திரியில ஏன் இப்படி கத்துற? டைம் என்னன்னு தெரியுமா? அது வந்து நான் என்ன அது நீ பேப? இது வீடு, ஹோட்டல் ஒண்ணும் இல்ல. இஷ்டப்பட்ட நேரத்துல எந்திரிச்சு இஷ்டப்பட்ட நேரத்துல கத்துறதுக்கு. அது ஆக்சுவலி எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான். உனக்கு தூக்கம் வரலனா அதுக்காக மத்தவங்க தூக்கத்தை கெடுப்பியா? ஒழுங்கா போய் தூங்கு. என்ன, ஒருவேளை தூக்கம் வரலனா ஏதாவது ஒரு கிளப்ல போய் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு. ஆனா நீ மறுபடியும் என்னோட தூக்கத்தை கெடுத்தினா என் கோவத்தை பத்தி தெரியும்ல? தெரியும். உங்களுக்கு தான் ஏன் கோவத்தை பத்தி தெரியாது. ஓஹோ, அப்படியா? உனக்கும் கோவம் வருமா? சரி, ஓகே, உங்களோட கோவத்தையும் காட்டுங்க. இந்த பாட்டி நீங்க என்ன பண்றீங்க? நீங்க தயவு செஞ்சு இவகிட்ட சண்டை போடாதீங்க. நீங்க பேசுறத கேட்டு மத்தவங்க யாராவது வந்துடலாம். என்னாச்சு, கோவம் வரலையா உனக்கு? இப்ப எனக்கு கோவப்படுற மூடு இல்ல. என் கோவத்தை உங்களுக்கு நான் நாளைக்கு காட்டுறேன். ஏய் போ, உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்திருக்கேன், இன்னைக்கு நாளைக்குன்னு. நான் உனக்கு இப்ப சொல்றேன் கேளு. இதுக்கப்புறம் உன் சத்தத்தால என் தூக்கம் கெட்டு போச்சுன்னு வையி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. கிளம்பு இங்க இருந்து.
விளங்காதவ. எங்க வீட்ல எதுக்குதான் இந்த மாதிரி பர்மனன்ட் பேயெல்லாம் வருவாங்களோ? தேங்க் காட் தனுவும் போயிட்டா ஆலியாவும் எந்திரிக்கல. எவ்வளவு திமிர் இந்த கிழவிக்கு. அவளும் என்ன மாதிரி இந்த வீட்ல ஒரு கெஸ்டா தானே வந்திருக்கா. என்னமோ இந்த வீட்டு எஜமானி அம்மா மாதிரி சவுண்ட் விடுறா. இருக்கட்டும் இருக்கட்டும், நாளைக்கு நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன் இந்த வீட்டோட எஜமானி யாருன்னு. தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அந்த ஆலியா இருக்காளே, அவ்வளவு கத்துனா அவ எந்திரிக்கவே இல்ல. ஆனா அந்த கிராணி எந்திரிச்சிட்டாங்க. அப்படி என்ன அவளுக்கு நிம்மதியான தூக்கம்? அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்கிற தைரியத்துல தூங்கிட்டு இருக்காளா? சரி ஓகே, நான் ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகணும், நானும் தூங்குறேன். தப்பிச்சிட்டோம் அக்கா. நம்ம மாட்டி போன நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா த்ரிஷா, கடவுள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. அதான் நம்ம மாட்டிக்கல. ஆனா நமக்கு அதிக டைம் இல்ல, நம்ம சீக்கிரமா எல்லாத்தையும் தேடணும். நீ இங்க பாரு, நான் அந்த பக்கம் பாக்குறேன். அக்கா ஏதாவது கிடைச்சதா? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே கிடைக்கல. உங்களுக்கு நல்லா தெரியும்லக்கா ஆலியா இங்கதான் பேப்பர்ஸ வச்சான்னு. ஆமா, அவ அப்படிதான் சொன்னா. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இங்க இருக்காது. ஒருவேளை இருந்திருந்தா அது நம்ம கையில கிடைச்சிருக்கும். நம்ம ஃபுல்லா தேடிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நீ சொல்றதும் கரெக்ட் தான். நாம எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம். நம்ம என்ன பண்றது தெரியல. இதுதான் இருக்கிற கடைசி வாய்ப்பு. இன்னைக்கு நமக்கு பேப்பர்ஸ் கிடைக்கலன்னா நாளைக்கு என்ன நடக்கும் ஒண்ணுமே புரியல. த்ரிஷா, நீ எங்க போயிருந்த? தண்ணி குடிக்க போனேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜக் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்க. உன்னை காணன உடனே நான் பதறி போயிட்டேன் தெரியுமா? இதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிறேன். சரி தூங்கு, காரண நிறைய வேலை இருக்கு. எனக்கு எங்க இப்ப தூக்கம் வரப்போகுது? எந்த வேலைக்காக போகணுமோ அது நடக்கவே இல்லை. பிரக்யாக்கா இப்ப எவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாரும் என்ன வெறுப்பேத்துறாங்களா? இதுக்கப்புறம் எல்லாரையும் நான் எப்படி வெறுப்பேத்த போறேன்னு பாரு. அவங்க எல்லாரும் என் கால விழுந்து கதறினாலும் ஒருத்தரையும் நான் மன்னிக்க மாட்டேன். கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். கேட்டா என்ன, கேக்காட்டி என்ன, நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் கைக்கு வந்துருச்சு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. கடைசி ஒரு வாய்ப்பு இருந்தது, அதுவும் வேலைக்கு ஆகாம போயிடுச்சு. நாளைக்கு எல்லார் வாழ்க்கையும் இருண்டுடும். உங்களை என்னால காப்பாத்த முடியல, உங்க யாரையும் என்னால காப்பாத்த முடியல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏன் தலை இப்படி வலிக்குது? ஹேங் ஓவரா என்ன? அந்த அளவுக்கு மோசமாலாம் ட்ரிங்க் பண்ணலையே. அப்புறம் ஏன் இவ்ளோ கிடினஸ் எனக்கு? ஓ காட். நேத்து ராத்திரி என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி உண்மையிலேயே யாராவது இங்க வந்தாங்களா இல்ல கனவு ஏதாவது கண்டேனா?
இல்ல, யாரோ வந்தாங்க, என் கைய பிடிச்சி அழுத்துனாங்களே. அதனாலதான் எனக்கு கையும் ஷோல்டரும் இப்படி வலிக்குது. வந்தது யாரு? And என்ன எதுக்கு? Once again. இந்த புக்க நான் அங்கல்ல வச்சிருந்தேன். ஹலோ, நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த பையனை வெளியில விடாதன்னு. சிச்சுவேஷனை சமாளிக்க தெரியாது உனக்கு? வை போன. இந்த புக்கை நான் கண்டிப்பா அங்கதான் வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது எப்படி இங்க வந்தது? டெஃபினட்டா நேத்து ராத்திரி யாரோ என் ரூமுக்கு வந்திருக்காங்க. யார் அது? எனக்கு அவங்க முகத்தை பார்த்த மாதிரி இருக்கு, சரியா ஞாபகம் வர மாட்டேங்குதே. த்ரிஷா தான் என் ரூமுக்குள்ள வந்திருந்தா. ஆனா எதுக்காக அவ என் ரூமுக்கு வரணும்? அதுவும் ராத்திரி. அவகிட்டே கேட்டுருவோம், எவ்வளவு தைரியம் இருந்தா என் ரூமுக்கு வந்திருக்கணும், அதுவும் என்ன? Good morning. நீங்க போயிட்டு எனக்காக என்ன எழுப்பியிருந்தீங்கன்னா நாட்டி போட்டு கொண்டு வந்திருப்பேன். நான் ட்ரை பண்ணேன், ஆனா நீதான் பாவம் டீப் ஸ்லீப்ல இருந்த போல. அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் மோர் ஓவர், நீ எனக்கு டெய்லி டீ போடுற, நான் ஒரு நாள் போடக்கூடாதா என்ன? சரி இருங்க, நான் ஊத்துறேன். இன்னைக்கு நான் கொடுக்குற டீயே என்ஜாய் பண்ணு. இது நானே போட்ட டீ. ரொம்பவே நல்லா இருக்குங்க டீ. அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா? அப்போ சரி, இனிமே நானே உனக்கு டெய்லி டீ போடுறேன். இல்ல, டெய்லிலாம் வேண்டாம்.
நானே டீ போடுறேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். தினமும் நானே டீ போட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் உன் கையில டீ சாப்பிடுற பாக்கியம் கிடைக்காது. பிரக்யாக்கு என்கிட்ட சொன்ன விஷயத்தை இவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கா. என்ன பண்றது? இவர்கிட்ட சொல்லிடவா? இல்ல, என்னால சொல்ல முடியாது. அக்கா யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்பதான் நான் இவர்கிட்ட சொல்வேன். அப்ப சரி, குட் மார்னிங். டீ முடிஞ்சு போச்சு. நான் போய் குளிச்சுட்டு வரட்டுமா? ஓகே, நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே. இவரை குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் அக்கா கிட்ட போய் பேசிட்டு வரேன். நேத்து பேப்பர்ஸ் கிடைக்கல, அடுத்து என்ன பிளான்னு அக்கா கிட்ட கேட்கணும். ஆலியா, நீ? நான் தான். என்னை பார்த்து எதுக்கு இப்படி பயந்து பின்னாடி போற த்ரிஷா? நான் எதுக்கு பயப்படணும்? நீ இவ்ளோ காலையில எங்க ரூம்க்கு எதுக்காக வந்திருக்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப கொஸ்டின் நான் எதுக்கு இங்க வந்தேங்கிறது இல்ல. ஆக்சுவல் கொஸ்டின் இஸ், நேத்து ராத்திரி நீ என் ரூம்குள்ள வந்து என்ன செஞ்சிட்டு இருந்த? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருந்தல, அதான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. நேத்து நீ என் ரூமுக்கு வந்த, என்ன பாக்குற? கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? ஆனா நீ என் ரூமுக்கு நேத்துக்கு எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியணும். Tell me why. இல்ல, நான் எதுக்காக நேத்து உன் ரூமுக்கு வரணும்? ஓவரா நடிக்காத, புரியுதா? நேத்து நைட்டு நீ என் ரூமுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு தான் எனக்கு இப்ப புரியல. அதனால மரியாதையா எதுக்காக என் ரூமுக்கு வந்தேன்னு சொல்லிடு த்ரிஷா. ஆலியா, ஒருவேளை நீ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கன்னு நினைக்கிறேன். நேத்து ஃபுல்லா நான் எங்களோட ரூம்ல தான் இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். நான் எதுக்காக ஊர் ரூமுக்கு வரணும்? நீ என் ரூமுக்கு வந்தியா இல்லையான்னு இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல. 110% sure you were in my room last night. நீ ஒரு துணியை வச்சு என் முகத்துல அழுத்தி என்ன மயக்கிட்ட. ஒரு சின்ன சண்டை கூட நடந்துச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுவுமே தெரியாம நான் மயங்கிட்டேனா? நேத்து நான் உன்னை நல்லா பார்த்தா உன் முகம் எனக்கு நல்லா பதிஞ்சிடுச்சு. மரியாதைய சொல்லிடு, எதுக்காக என் ரூமுக்கு வந்த? இல்லனா உன்னை வேற ரூட்ல டீல் பண்ணி கேட்க வேண்டி இருக்கும். லாஸ்ட் டைம் I'm asking you, எதுக்காக என் ரூமுக்குள்ள வந்தேன்னு சொல்லு. நானும் லாஸ்ட் டைமா சொல்லிட்டு இருக்கேன். நான் உன் ரூமுக்கு வரவே இல்ல. எத்தனை தடவை சொல்றது? நான் நைட்டு ஃபுல்லா என்னோட ரூம்ல தான் இருந்தேன், உன்னோட ரூமுக்கு வரவே இல்ல. இப்படியெல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேன். சொல்லு, எதுக்காக என் ரூம்குள்ள வந்த? என்ன பிளானோட வந்த? எதுக்காக என்ன மயக்கம் பண்ண செஞ்ச? சொல்லு, மரியாதைய உண்மையை சொல்லு. ஆலியா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் பொண்டாட்டி மேல கை வச்சிருப்ப? அதுக்கு முன்னாடி அவன் என் ரூமுக்கு எதுக்கு வந்தான்னு கேளு. நேத்து ராத்திரி அவன் என் ரூமுக்கு வந்திருக்கான், ஏன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்க, வாயை திறக்க மாட்டேங்கிறான். எதுக்காக எனக்கு தெரிஞ்சாகணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்கு இப்ப இவ்வளவு பயப்படுற? நேத்து ராத்திரி இவன் உன் ரூமுக்கு வந்தானே கூட வச்சுக்கலாம். அவ அங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? உன் ரூமுக்குள்ள இன்னொருத்தங்க வரக்கூடாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் வச்சிருக்க போற? சொல்லு ஆலியா, நீ அப்படி என்னதான் பண்ற? நான் எதுவுமே பண்ணல. நான் பாட்டுக்க என் ரூம்ல தூங்கிட்டு இருந்தேன். இவதான் என் ரூமுக்கு வந்தா. நீ இவளை கேட்க வேண்டிய கேள்வி எதுக்காக என்ன கேக்குற? த்ரிஷா உன்னோட ரூமுக்கு வரவே இல்ல. How can you be so sure? நீ தூங்கிட்டு இருந்திருப்ப, அப்பதான் அவ வந்திருப்பா. I am sure அவன் என் ரூமுக்கு வந்தா. நான் தூங்கிட்டு இருந்தேன்னு உனக்கு யார் சொன்னா? நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அண்ட் த்ரிஷாவும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தா. விடிய அதனாலதான் உங்ககிட்ட இவ்வளவு ஷோரா சொல்றேன். த்ரிஷா இப்ப வரைக்கும் ரூமை விட்டு வெளியில போகவே இல்லை. இதையெல்லாம் நான் சொல்லிதான் உனக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. ஏங்கிறது இந்நேரம் உனக்கே புரிஞ்சிருக்கணும்.
புருஷனும் பொண்டாட்டியும் ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா எதுக்காகன்னு தெரியுமா? இப்ப நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உனக்கு போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் உனக்கு தெளிவா புரிய வைக்கணும்னா அப்புறம் உன் இஷ்டம்.